ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பந்து வீசும்போது தோள்பட்ட எலும்பு டக்குன்னு உடையிற சத்தம் கேக்குது. இன்னொரு பக்கம் ஷூ முழுக்க ரத்தம் கசிஞ்சு வெள்ளை நிறமே தெரியல. ஆனா அந்த மனுஷன் வலியை பத்தி கவலைப்படாம ஒரு விக்கெட் எடுக்கணுங்கிற வெறியில ராக்கெட் வேகத்துல ஓடி வந்து ஸ்டெம்பை தெறிக்க விடுறாருன்னா அது நம்ம ஸ்டெயின் கன் தான். 2016ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல ஸ்டெயினோட தோள்பட்ட எலும்பு பாதியா உடையுது. இன்னொரு பக்கம் ஸ்டெயின் பந்து வீசும்போது அவரோட கால் விரல்ல அடிபட்டு ரத்தம் கொட்டுது. அவர் ஒவ்வொரு முறை ரன் எடுத்து குதிக்கும் போதும் அந்த ஷூக்குள்ள ரத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா ஸ்டெயின் மைதானத்தை விட்டு போகல. அந்த உடைந்த எலும்போடவே நரக வேதனை தாங்கிக்கிட்டு 12 ஓவர் பந்தை வீசி சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வச்சாரு. ஒரு விக்கெட்டுக்காக தன்னோட உடம்பே சதைச்சுக்கிற இந்த குணம் தான் இவரை மற்ற பவுலர்கள்ட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. மைதானத்துல மட்டும் இல்ல மக்களே, நிஜ வாழ்க்கையிலும் இவர் ஒரு சர்வைவர் தான். ஆப்பிரிக்காவோட அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு ராத்திரி மாட்டிக்கிட்டு சுத்தி இருக்கிற கொடூரமான விலங்குகள்கிட்ட இருந்து ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு உயிர் பொழைச்சிருக்காரு. அந்த ஒரு ராத்திரி கொடுத்த தைரியம் தான் இவரை கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு பிரெடேட்டரா மாத்துச்சுன்னு ஸ்டெயின் நம்புறாரு. வலிங்கிறது வேற, வெற்றிங்கிறது வேற நிரூபிச்ச அந்த ஸ்டெயின் கன் ஓயலாம். ஆனா அந்த சத்தம் என்னைக்குமே அடங்காது.